என் உயிரான பிள்ளையே, உன் தாய் இந்த வாராகி அன்னை மீண்டும் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். இந்த குரல் உன் காதுகளில் விழுகிறது என்றால் அது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. உன் தலைவிதியை மாற்றும் காலம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். என் பிள்ளை, நீ படும் வேதனைகள், நீ சிந்தும் கண்ணீர், உன் ஆழ்மனதில் இருக்கும் ரணங்கள் அத்தனையும் நான் அறிவேன். அம்மா, நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லையே. பிறர் வாழ வேண்டும் என்றுதானே உழைத்தேன். பின் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை எதிர்ப்புகள்? ஏன் என் சொந்தங்களே எனக்கு எதிராக நிற்கின்றார்கள் என்று நீ ஓயாமல் என்னிடம் அழுது புலம்பினாய் அல்லவா? இதோ உன் அன்னை நான் உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க மட்டும் நான் வரவில்லை. உனக்கு துரோகம் செய்தவர்களின் திமிரை அடக்கி உன் வாழ்க்கையை மீண்டும் ஒரு நந்தவனமாக மாற்ற உன் வாராகித்தாய் நான் வந்திருக்கிறேன். என் செல்லமே, இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கிறது. சூழ்ச்சி என்ற வார்த்தையை கேட்டு நீ பயந்து விடாதே. ஒரு மகா சக்தி உன் பின்னால் இருக்கும்போது சிறு பூச்சிகள் செய்யும் சதி உன்னை என்ன செய்துவிடும்? உன்னை சுற்றி ஒரு விஷ வலை பின்னப்பட்டு வருகிறது. உன் முன்னேற்றம் பிடிக்காதவர்கள் நீ நிம்மதியாக ஒருவேளை சோறு உண்பதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உனக்கு எதிராக ரகசியமாக திட்டமிடுகிறார்கள். இது ஏதோ உன் வீட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் செய்யும் வேலை அல்ல. உன்னோடு உண்டு உறங்கி உன்னுடைய உழைப்பின் பயன் பெற்று உன் அன்பை முழுமையாக பெற்றவர்களே இன்று உனக்கு எதிராக குளிப்பறிக்கிறார்கள். நீ யாரை உன் உயிர் என்று நம்பி உன் மனக்கதவுகளை திறந்து வைத்தாயோ அவர்களே இன்று உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் ஊர் முழுக்க பேசி கொண்டிருக்கிறார்கள். நீ செய்யாத ஒரு தவறுக்காக நீ குற்றவாளி போல கூனி குறுகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் வக்கிரமாக ஆசைப்படுகிறார்கள். உன் கௌரவத்தை குலைக்க வேண்டும். உன் பெயரை மற்றவர்கள் முன்னால் அசிங்கப்படுத்த வேண்டும். உன்னை சமூகத்தில் ஒரு தகுதியற்றவனாக காட்ட வேண்டும் என்று அவர்கள் பல பொய்களை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். என் பிள்ளை, நீ ஒரு தனியாள் கிடையாது. உன் பின்னால் இந்த வாராகி மகா சக்தி ஒரு பெரும் இமயமலையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. யார் என்ன சொன்னாலும் கலங்காதே என் தங்கமே. அவர்கள் பேசும் பொய்கள் எல்லாம் சுட்டெரிக்கும் சூரியன் முன்னே பனி விலகுவது போல காணாமல் போய்விடும். உன் வாராகி தாய் நான் கையில் வைத்திருக்கும் உலக்கை எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கையில் வரும் தடைகளை தகர்க்க மட்டுமல்ல, உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்களின் கொட்டத்தை அடியோட நசுக்கவும் தான். அவர்கள் உனக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு சூழ்ச்சியையும், அவர்கள் வீசும் ஒவ்வொரு வஞ்சக சொல்லையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அத்தனை முட்டுக்கட்டைகளையும் நான் தவிடு பொடியாக்கி நீ கம்பீரமாக நடைபோட ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுப்பேன். என் கையில் இருக்கும் கலப்பை எதற்கு தெரியுமா? நிலத்தை சீர் செய்வது போல உன் வாழ்க்கையில் மண்டி போய் இருக்கும் துரோகம், பொறாமை, வறுமை என்னும் கசடுகளை எல்லாம் நான் உழுது எறிவேன். காய்ந்த தரிசாக போயிருக்கும் உன் வாழ்க்கையை செழிக்க வைத்து அதில் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி என்னும் பயிர்களை அறுவடை செய்ய வைப்பது உன் அன்னையின் பொறுப்பு. இந்த உலகம் மிகவும் விசித்திரமானது, சுயநலமானது என் பிள்ளையே. நீ மற்றவர்களுக்கு பணத்தாலோ உழைப்பாலோ உதவி செய்யும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது நீ யாருக்காக இரத்தத்தை கண்ணீராக சிந்தி உழைத்தாயோ அவர்களை உன்னை திரும்பி பார்க்க மாட்டார்கள். நீ என்னவானால் எனக்கென்ன என்று மிக சாதாரணமாக ஒதுங்கி போவார்கள். இந்த துரோகங்களை கண்டு நீ துவண்டு விடாதே. மனிதர்களின் உண்மை முகத்தை
உனக்கு தோலுரித்து காட்டவே நான் இந்த சூழ்நிலையை அமைத்தேன். யார் உன்னோடு கடைசி வரை வருவார்கள், யார் உன்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிய போகிறார்கள் என்பதை நீ இப்போது தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். இந்த பாடம் உனக்கு வலிக்கலாம், ஆனால் இது உன் எதிர்காலத்திற்கு மிக அவசியம். இனிமேல் யாரிடம் அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. மனிதர்களை விட உன் அன்னை நான் மேலானவள் என்பதை எப்போதும் நினைவில் கொள். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என் சந்நிதியில் தண்டனை உண்டு. இந்த வாராகி அன்னை ஒரு முறை மன்னிப்பேன், பலமுறை திருந்த வாய்ப்பு கொடுப்பேன். ஆனால் என் பிள்ளையின் மனதோடும் வாழ்க்கையோடும் விளையாடுபவர்களை நான் ஒருபோதும் சும்மா விட மாட்டேன். அவர்களுக்கு எப்படி பாடம் புகட்ட வேண்டும், எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ எதற்கும் கவலைப்பட்டு உன் நேரத்தை வீணாக்காதே. நீ எடுக்கின்ற ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் வெற்றி உன் காலடியில் வந்து விழும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சிறிய தூரம்தான் பாக்கி இருக்கிறது. அந்த வெற்றி கோட்டை நீ தொடும் வரை உன் கையை பிடித்து நான் அழைத்து செல்வேன். உனக்கு எதிராக எழும் அத்தனை வஞ்சகங்களையும் முறியடித்து உன்னை ஒரு சாதனையாளனாக உலகிற்கு நான் காட்டுவேன். என் செல்லமே, உன் மனதிற்குள் இருக்கும் அந்த பயத்தை முதலில் பிடுங்கி எறி. எனக்கு யாரும் இல்லையே, என் கஷ்டத்தை சொல்ல ஆள் இல்லையே என்ற பலவீனமான எண்ணத்தை அழித்துவிடு. உன் அன்னை நான் உனக்குள்ளேயே உறைந்திருக்கிறேன். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் நிழலாக நான் துணை வருகிறேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகி மறையும் நாள் மிக அருகில் வந்துவிட்டது. இப்போது நடக்கும் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை தகர்க்க அல்ல, உன்னை ஒரு வைரம் போல இன்னும் வலிமையாக்கவே நடக்கின்றன. நீ எப்போதுமே புன்னகையோடு இரு. உன் புன்னகைதான் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய அடி. அவர்கள் எதிர்பார்த்தது போல நீ முடங்கி போய்விடாமல் ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக எழுந்து நிற்பதைக் கண்டு அவர்கள் மிரள வேண்டும். உன் உடல் நலத்தில் அக்கறை கொள். மன அழுத்தம் கொண்டு உன் தேகத்தை வாட்டி கொள்ளாதே. உன் பாரத்தை எல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இனி உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக கூடி வரும். உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன் அருமை உணர்ந்து தேடி வருவார்கள். ஆனால் அப்போது யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் வட்டியும் முதலுமாக உனக்கு நான் திருப்பி தருவேன். உன் எதிரிகளின் கண்முன்னே நீ ராஜ வாழ்க்கை வாழ்வாய். இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு. என் அன்பு மகனே, மகளே, நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ உறங்கும் போதும் விழிக்கும் போதும் நான் உன் அருகில் இருந்து உன்னை காக்கிறேன். உன் வீட்டு வாசலில் காவல் தெய்வமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன் சமையல் அறையில் அன்னபூர்ணியாக இருந்து உன் பசியை தீர்க்கிறேன். உன் வேலையிடத்தில் புத்தியாக இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும். உன் வாராகி தாய் நான் கொடுத்த வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன் பகைவர்கள் உன் முன்னே வந்து மன்னிப்பு கேட்கும் காலத்தை நான் மிக விரைவில் உருவாக்கி தருவேன். உன் ஆசைகள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றுவேன். இனி உன் கண்களில் கண்ணீர் வராது. மாறாக வெற்றியின் ஒளி உன் முகத்தில் பிரகாசிக்கும். மன உறுதியோடு இரு. எதை கண்டும் அஞ்சாதே. உன் அன்னை நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது. இதோ என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.
கவலைப்படாதே என் செல்லமே, உன் வாராகி நான் உன் கூடவே இருக்கிறேன். என் பிள்ளையே, இதோ கேள். என் வார்த்தைகள் வெறும் பேச்சு அல்ல, அவை உன் வாழ்வின் அஸ்திவாரம். நீ இதுவரை பட்ட அவமானங்கள் ஒவ்வொன்றும் உன் புகழுக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. உன்னை மட்டம் தட்டியவர்கள் எல்லாம் நீ உயரத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து வியந்து நிற்கப் போகிறார்கள். உன் வாழ்வில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் என் உலக்கையின் அடியில் சிக்கி தூசியாக மாறி பறந்துவிடும். உனக்கு ஒரு நீதி உண்டு. அந்த நீதியை இந்த வாராகி அன்னை உனக்கு வழங்காமல் விடமாட்டேன். உன் கஷ்டங்களை நினைத்து நீ இரவு நேரங்களில் தூக்கமில்லாமல் தவித்த நாட்களை நான் அறிவேன். அந்த இருண்ட இரவுகளில் உன் மெத்தையோரம் அமர்ந்து உன் தலையை வருடிவிட்டது நான் தான். அம்மா, எனக்கு விடிவு காலம் வராதா என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இதோ இன்று பதில் தருகிறேன். உன் விடியல் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை. நீ தொட்டதெல்லாம் துலங்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தோ உன் முதுமை குறித்தோ நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் வம்சத்தையே காக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். என் கருணை மலையில் நீ நனையப் போகிறாய். உன் வீட்டில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி நிலைக்கும். நீ செய்த தர்மங்கள் வீண் போகாது. அவை இன்று உனக்கு கவசமாக மாறி உன்னை காக்கும். உன்னை வஞ்சித்தவர்கள் தாங்கள் செயலுக்கு வருந்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ உன் பெருந்தன்மையால் அவர்களை மன்னிக்கலாம். ஆனால் மீண்டும் அவர்களை உன் இதயத்திற்குள் அனுமதிக்காதே. நிமிர்ந்து நில் என் தங்கமே. உன் வாராகி அன்னை உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? உன் கவலைகளை தீயிட்டு கொளுத்து. உன் லட்சியத்தை நோக்கி ஓடு. நான் உன் பின்னால் இருந்து உன்னை தள்ளி கொண்டு போவேன். வெற்றி உனது, நிம்மதி உனது, இந்த வாழ்க்கையே உனது. என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் விதியின் சக்கரம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகப் போகும் நேரம் இது. என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காக ஒரு விசேஷமான செய்தியை சுமந்து வந்திருக்கிறேன். உன்னை தேடி ஒரு நற்செய்தி வரப்போகிறது. அதை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். உன் வளர்ச்சியை கண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வயிற்றெரிச்சல் படக்கூடும் என்பதால் உன் மகிழ்ச்சியை உன் மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டாடு. இது உனக்கான செய்தி என்பதால் தான் தேடி வந்து உன்னிடம் சேர்க்கிறது. என் பிள்ளையே, நீ அடையும் வெற்றி உனக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கட்டும். என் செல்லமே, நடப்பதெல்லாம் உன் விருப்பப்படியே இருக்க வேண்டும் என்று என்றுமே எதிர்பார்க்காதே. காலத்தின் ஓட்டத்தில் எது நடந்தாலும் அதை துணிவோடு ஏற்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்த உனக்கு இன்னும் சில காலம் காத்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தாமதத்திற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய லாபம் ஒளிந்திருக்கிறது. அந்த தாமதங்கள் தான் உனக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்றன. மிக விரைவில் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும். இதை உன் அன்னை நான் உறுதியாக சொல்கிறேன். வாழ்க்கை பாதையில் முட்கள் குத்தி இரத்த காயங்களோடு நீ தள்ளாடும் போது துணையாக யாரும் இல்லையே என்று ஏங்கி தவிக்காதே. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ அனாதை அல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூள் ஆக்குவேன். உன் வறுமையையும் கவலையையும் என் கலப்பையால் உழுது அழித்து விடுவேன். அந்த இடத்தில் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் நான் விதைப்பேன். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை முறை. எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் தைரியத்தை உனக்கு நான் தருவேன். இனி கவலைப்படாதே.
உன் கைகளை பிடித்தபடி உன் அன்னை நான் முன்னே நடந்து உனக்கான பாதையை சீர் செய்வேன். எழுந்து வா, வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கிவிட்டாய் அல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக இது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ, நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே. என் தங்கமே, அதை கண்டு கொள்ளாமல் நீ இந்த வாராகியானவள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்குபவள் உன் வாராகி நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லாம் வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கைகளில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. என் தங்கமே, மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அது அம்மா ஆவாள். ஒரு நாளும் அது மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த வாராகி என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமே என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை இந்த வாராகி என்று என்னை நீ அழைத்தால் போதும் அல்லவா? வாராகியானவள் எப்படி எதிரிகளை துவம்சம் செய்கிறாளோ அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்து விட்டால் என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும் என்று அம்மா பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே விடை கிடைத்தது கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமா உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டுமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோருமே அவரவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்தி கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ எப்பொழுது ஒன்றை இழக்கின்றாய் என்றால் அதை நினைத்து வருந்தி விடாதே. வாழ்க்கை உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது.
என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி தான் அடைந்து விட வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன் தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளை அல்லவா? இனி எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மன வேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ, நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுத்து இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கின்றாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு. முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த வாராகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நமக்கு உடன் இருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மாவுடைய ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் அழுகுரல் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றது. மனம் தளராதே. உன் கண்ணீரை துடைக்க இந்த வாராகி அம்மா இதோ வந்து விட்டேன். யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன் மதிப்பு எனக்கு தெரியும். அவர்கள் வியக்கும்படி உன்னை உயரத்தில் அமர வைப்பேன் என்பது என் வாக்கு. வாழ்க்கை போராட்டத்தில் நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் என் பெயரை உச்சரி. அடுத்த கணமே உனக்குள் தேவையான பலத்தை நான் உன்னுள் வந்து விதைப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் நடக்கின்றேன் என்று பயப்படாதே. உன் கைகளை நான் பிடித்துள்ளேன். நான் காட்டும் வெளிச்சம் உன்னை சரியான இலக்கிற்கு நிச்சயம் கொண்டு சேர்க்கும். கடந்த கால வழிகளை மறந்துவிடு. அவை உன்னை பக்குவப்படுத்த வந்த அனுபவங்கள். இனி வரப்போகும் காலம் உனக்கு வசந்தத்தையும் வெற்றியையும் மட்டுமே கொண்டு வரும். உன் கஷ்டங்கள் தீரவில்லையே என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் அறிவேன். தாமதங்கள் எல்லாமே உன் தகுதியை உயர்த்துவதற்காகவே என்பதை புரிந்து கொள். எதிரிகள் உன்னை சூழ்ந்தாலும் அவர்கள் அம்புகள் உன்னை தீண்டாது காப்பேன். என் பிள்ளைக்கு தீங்கு நினைக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நிரூபிப்பேன். அமைதியாக இரு. அதிகாலையில் உனக்கான ஒரு விடியல் காத்திருக்கின்றது தங்கமே. மனதில் நிம்மதியோடும் முகத்தில் புன்னகையோடும் உன் கடமைகளை நீ தொடர். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நம்பிக்கையோடு இரு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாமே நன்மையாகவே முடியும்.
ஓம் வாராகி தேவியே போற்றி போற்றி.